சி குடும்பமா நீங்கள்லாம் உங்களெல்லாம் பார்க்கறதுக்கே எனக்கு அருவருப்பாக இருக்குது. இந்த பொய் மட்டும் இல்லாமல் இன்னொரு பொய் வேறு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு வந்து இப்போ தங்கமயிலுக்கும் சரி தங்கமயிலோட குடும்பத்துக்கும் இன்னொரு பெரிய ஷாக் தரப்போகிற சம்பவத்துக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரவணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அமைதியாகவே இருந்து பார்க்குறாரு. இருந்து பார்க்கும் பொழுதே வந்து என்னதான்டா நினச்சிட்டு இருக்க நீ, ஒரு பிள்ளையை ஒழுங்காக வச்சு வாழ முடியாதவரா நீ எல்லாம், என்னடா ஒரு ஆம்பளை அப்படின்னு வந்து இந்த பக்கம் பாண்டியன் கேட்க அப்படியே இன்னமும் அவருக்கு அப்படியே வந்து ஈகோ அப்படியே உடஞ்சிட்டே வருது சரவணனுக்கு. உடனே வந்து சமயத்தை அப்படின்னு இந்த பக்கம் சங்கமயில் அழுதுட்டு நிற்கும் பொழுது தான் வந்து கோமதி திட்ட வராங்க. என்னடா நினச்சிட்டு இருக்க நீ, உன்னை இப்படியாடா நான் வளர்த்தேன் அப்படிங்கும் போதே போதும்பா, நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட எதிர்த்து பேசினது இல்லை. நான் பேசுறது எல்லாமே வந்து எதுக்காகனா வந்து அமைதியாக இருந்ததெல்லாம் இவ்வளோ பண்ணுற விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் உங்களால் தாங்க முடியாதுன்னு தான். என்ன தெரியுமா பண்ணா இவ அப்படிங்கும் போதே திருப்பி வந்து தங்கமயில் ஒரு ட்ராமாவை போட்டு பார்த்தீங்களா இப்படி தான் உங்கள் முன்னாடி பேசுகிறாரு, என் முன்னாடி அவர் எப்படி என்ன நடந்து பேசுகிறாரு தெரியுமா, உள்ளார போனால் என்ன சொல்கிறாரு தெரியுமா, எனக்கு இந்த வீட்டிலே இருக்க பிடிக்கல அப்படிங்கும் போது வேகமாக பூந்தொட்டியை கொண்டு வந்து அவங்க தலைமையால் போடுறதுக்காக வராரு. டேன்னு எல்லாரும் பிடிச்சி தடுக்க அப்படியே போட்டு பூந்தொட்டியை கீழே போட்டு அடிக்க வேற போகிறார். அடிக்க போகும்பொழுதே கோமதி டக்குன்னு கையை பிடிச்சி என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு பலாரும் அரைஞ்சு மன்னிப்பு கேள்றா. உடனே இப்போ தங்கமயில்கிட்ட மன்னிப்பு கேள்றா. என்னதான்டா நினச்சிட்டு இருக்க, இவ்வளோ கேவலமாக நடந்துகிட்டு இருக்க, நீ எல்லாம் வந்து உண்மையிலேயே அமைதியான பிள்ளை, என்னோட பிள்ளைங்களே ரொம்ப நல்ல பிள்ளை, தங்கமான பிள்ளைன்னு ஒன்றதான்டா நினச்சிக்கிட்டு இருப்பேன், ஆனால் நீ இப்படி கேவலமாக இருப்ப நான் நினைக்கிறடா அப்படின்னு. போதும்பா நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படிங்கும் போதே மாமா வேணாமான்னு இந்த பக்கம் தங்கமயில் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு ஆப்பை வந்து வைக்கிறாரு சரவணன். என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து படிச்சிட்டா எம்ஏ முடிச்சா அப்படின்னு தானே எனக்கு கட்டி வச்சிங்க, அவள் எம்ஏலாம் முடிக்கல, அவள் வந்து படித்தது எல்லாமே வந்து 12ஆம் கிளாஸ் தான், அதையே நம்மள்கிட்ட போய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருக்கா, அது எனக்கு இப்போ தெரியும் அப்படிங்கும் போதே வந்து இந்த பக்கம் கோமதி மயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாமா அப்படின்னு தண்ணி தெளிச்சு எழுப்பி இதுக்கே மயங்கினா எப்படிமா, அவள் என்னை விட 2 வருஷம் பெரியவ, டீச்சர் வேலையை விட்டு ஏன் வந்தா தெரியுமா, சர்டிஃபிகேட்டை கொடுக்க முடியாதுன்னு தான். அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறேன்னு கிளம்பி போனாலே, எங்கே போனா தெரியுமா, ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறேன், பாஸ்போர்ட் கம்பெனி, விசா கம்பெனி, ட்ராவல் கம்பெனின்னு கதை விட்டாலே, அதெல்லாம் எங்கேயும் போகல. அவள் போனது ஒரு ஹோட்டலில் சர்வர் வேலைக்கு, எனக்கு அவளே சர்வ் பண்ணான். அன்னைக்கு பிடிச்சான் அவளை, அன்னையிலேருந்து வந்து மாற்றி பொய்யா மேலே பொய்யான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாம் இருக்கட்டும்பா, இப்போ உடனே என்ன பண்ணுங்க, அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் இங்கே வரவங்க, நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கும் போது இந்த பக்கம் தங்கமயில் மாமா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க. அப்படியே வந்து இந்த பக்கம் கோமதி தரையில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது பாண்டியன் ஷாக் ஆகி பார்க்குறாரு. அப்படி வரும்பொழுதே வந்து பார்த்தா டக்குன்னு இவங்க எல்லாரும் கிளம்பி வராங்க. அவங்க அப்பா அவங்க அம்மாவும் கால் பண்ணி உடனே இங்கே வரீங்க அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறமா பாக்கியாவும் மாணிக்கமும் பதறி அடிச்சுட்டு இங்கே கிளம்பி வராங்க. என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு கிளம்பி வரும்பொழுதே சரவணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து 1 நிமிஷம்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி போகிறார். கிளம்பி அவர் எங்கேயோ போயிட்டு வரதுக்குள்ளாடி இங்கே அப்படியே தங்கமயில பார்த்து அப்படியே வந்து கோமதி அப்படியே ரத்த கோபத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ சரவணனும் வராது, அவங்க மாமனார் மாமியாரும் ஒரே சமயத்தை உள்ளார வராங்க. சரவணன் கையில் ஒரு பையோடு வர்றார். வந்துட்டு இருக்கும் போதே வந்து அப்படி நின்றுட்டு வந்து உங்கள் பொண்ணு இப்போ உண்மையிலே 12ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காளா, அவள் என் பையனை விட 2 வருஷம் பெரியவளா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இருங்கப்பா இன்னொரு விஷயமும் இருக்குது அப்படின்னு டக்குன்னு கட் பண்ணால் அந்த பக்கம் மீனாவை காமிக்கிறோம். மீனா கிட்டக்க செந்தில் கிட்டக்க போயிட்டு சரவணா அழுது புலம்பி என்னால் இந்த வீட்டில் இருக்கவே முடியல, ஒரு உண்மை எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, ஆனால் அது அங்கே யார்கிட்ட சொன்னாலும் வந்து அதை புரிஞ்சுப்பாங்களா இல்லை வந்து வருத்தப்பட்டு அவங்க உடஞ்சி போயிடுவாங்களோங்கிற பயத்தில் நான் சொல்லாமல் இருந்தேன். இது வேற மாமா மேலே பழி வந்ததுக்கான விஷயமும் எனக்கு தெரியும். மாமா வந்து எவ்வளோ பிரச்சனைக்கு காரணம், அவர் வெளில போகலான்னு அவர் முடிவு பண்ணதுக்கு எந்த அளவுக்கு அந்த சுகன்யாத்தையும் ஒரு காரணமோ அதே அளவுக்கு அவர் மேலே இவங்க கொடுத்த திருட்டுப்படி அவரை வந்து உதாசீனப்படுத்தின மாதிரி வந்து என் ஒய்ஃபும் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் நடந்துக்கிட்டால் தான் காரணம். ஆனால் பணத்தை திருடினது தங்கமயிலோட அப்பா, நான் என் கண் கூட பார்த்தேன் ஆனால் வந்து அதை சொல்லக்கூட முடியல அப்படிங்கும் போது மீனா ஷாக் ஆகிறாங்க. ஷாக் ஆகும் பொழுதே அங்கே மீனாக்கிட்டையும் செந்தில்கிட்டையும் ஒரு மொத்த உண்மையுமே சொன்ன உடனே மீனா டக்குன்னு வந்து நான் இன்னொரு விஷயத்த சொல்லணுமாமா, இதை நான் ஏன் முன்னாடியே சொல்லணும்னு கேட்காதீங்க, எனக்கும் ராஜிக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு அப்போ வந்து அவங்க அம்மாவும் தங்கமயிலும் பேசிகிட்டு இருந்ததை நாங்கள் கேட்டோம், அவங்க கொண்ட நகை எல்லாமே முக்கால்வாசி நகை போலி நகை தான், அது எல்லாமே கவரிங் நகை, அந்த ஒரு விஷயத்த வந்து எங்கள்கிட்ட சொல்லி ஆட்டி மறைக்காதீங்க அப்படின்னாங்க, அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் பொய்யின்னாங்க அப்படின்னோடனே இங்கே கட் பண்ணால் டக்குன்னு ஒரு இங்கேருந்து பையை எடுத்து இப்படி தூக்கி போட்டு உள்ளேருந்து எடுத்து நகை இந்த நகை அப்படின்னோடனே வந்து எதுக்குறா இப்போ இதெல்லாம் எடுத்து வந்திருக்க, என்ன நகையும் சேர்த்து கொடுத்து அவளை அனுப்பிடவே போகிறோமா அப்படின்னு இந்த பக்கம் கோமதி கேட்க. இல்லைம்மா உங்களுக்கு நீங்கள் மயங்கிறாதீங்க உட்காந்துருங்க அப்படின்னு இந்த நகையெல்லாம் அப்படி கொத்தாக எடுக்கிறார். எடுத்து இதெல்லாம் என்ன அவள் கொண்டத நகை அப்படியே பாருங்களேன், ஏன் கருப்பாக இருக்குது தங்க நகை மட்டும் பாருங்கள் அப்படின்னு இப்படி தூக்கி போட இந்த பக்கம் அப்படியே கோமதி அப்படியே தரையில் உருண்டு வர நகையை அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா நகையெல்லாம் கருத்து இருக்குது. அப்படியே ஷாக் ஆகி பார்க்க அவள் கொண்ட நகையும் போய் அவள் ஆளும் போய் அவள் சொன்ன எல்லாமே போய். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் அவள் வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு தான் குழந்தை வந்திருக்கேன் வயிற்றுக்குள்ளாருன்னு ஒரு கதையை விட்டு உள்ளார வந்தான். கடைசியில் அவங்க எல்லாத்தையும் குழந்தை பெற்று தர முடியாதவன் தான் அவர் கோவப்படுறாருன்னு கதை விட்டு என்னையே கேவலமாக நடந்துக்க வச்சிருக்கான். இது இல்லாமல் எனக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்கான்னு வேற உங்கள்கிட்ட வந்து பேசியிருக்கான்.
பண்ணியிருக்கா அப்படின்னா எவ்வளோ கேவலமான இவன் பாருங்க. அப்படிங்கும்போது சுகன்யா கை தட்டிகிட்டே உள்ளார வராங்க. இது என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து என் புருஷன் மேலே திருட்டு பழி போட்டிங்களே, உங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆப்பு கிடைக்கும்னு நினச்சேன் நான், கர்மா அதான் இப்போ உடனே நடந்துருச்சு அப்படின்னு சுகன்யா உள்ளார வர இவங்க எங்கே உள்ளே வந்தாங்கன்னு எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் வந்து இல்லை சம்மதி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கிட்டக்க போக இதோ இந்த ஆள் தான் வந்து அன்றைக்கி பணத்தை திருடினது, 2 தடவை பணத்தை திருடினாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையாச்சுல, அதை திருடினது இவர் தான், வேற யாரும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்ல ஒரு இல்லை சம்மந்தின்னு கிட்டக்க போக பாண்டியன் அது வரைக்கும் அமைதியாக இருந்தவர் கையா அப்படி வீசி பலார் அப்படின்னு ஒன்று விடுறாரு. மாணிக்கம் அப்படியே அற வாங்கிட்டு போய் இந்த பக்கம் நிற்க அப்படியே அதிர்ச்சியாகி இந்த பக்கம் வந்து அவங்க அம்மா பாக்கியம் பார்க்கும் பொழுது வீட்டை விட்டு வெளில போ, இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளார ஒன்று இருக்கவே கூடாது அப்படின்னு இந்த பக்கம் பாண்டியன் கத்திட்டு நீ போய் நல்ல விளாட்ட என்ன வேஷம் போட்ட அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு பாக்கியம் காலிலே விழுந்துடுறாங்க. தயவு செஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கை எங்களுக்கு இன்னொரு பொண்ணு வேறு இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு ஏதாச்சும் ஏமாற்றி இன்னொரு வச்சு வாங்கி தலையில் கட்டுவீங்க. என் பிள்ளைக்கு நான் எப்படியெல்லாம் பொண்ணு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், மிச்ச 2 பசங்களும் வந்து அவனுங்களாம் வந்து பிடிச்ச பொண்ணை தேர்ந்தெடுத்துக்கிட்டானுங்க, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் நீங்கள் செஞ்சுருக்க காரியம் என்னன்னு பாருங்கள் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இப்போ வந்து வீட்டை விட்டு வெளில போய் தீரணும் அப்படின்னு கத்த இல்லை ப்ளீஸ் இவங்க கெஞ்சிக்கிட்டே இருக்கும் பொழுது டக்குன்னு கோமதி எந்திரிக்கிறாங்க. கோமதி எந்திரிச்சு அப்படியே வந்து நீ எல்லாம் ஒரு பொம்பளை, இப்படி வந்து ஒரு பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து எவ்வளோ திமிர் பேசியிருக்க, எத்தனை தடவை ராஜியும் பிமினாவையும் பார்த்து நீங்கள் ஏதாவது நகை செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அன்னைக்கு கடையிலேருந்து 10,000 ரூபாய் திருடிட்டு அடுத்த நாள் தான் வந்து கடைசியில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து தாம்பூல தட்டை தூக்கிட்டு வந்திருக்கீங்க சீர்வரிசை செய்கிறோம், அப்போ எங்கள் கடை பணத்தை எடுத்து எங்களுக்கே கொடுத்துருக்கீங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்களும் பொறுமையாக இருந்திருக்கோம், ஆனால் என் பிள்ளை எவ்வளோ வழி தாங்கியிருப்பான், இந்த விஷயத்தை சொல்லவும் முடியாமல் இத்தனை நாள் அவன் மனசுக்குள்ளேயே இதை பூட்டி வச்சு அவனுக்கு எவ்வளோ காயமாயிருக்கும். ஒவ்வொரு தடவையும் நான் என் பிள்ளையை திட்டினதே இல்லை, மற்ற எல்லா பிள்ளைகளையும் கூட திட்டிருக்கேன். சரவணனை வந்து ஏன்டா இவ்வளோ நல்லவனாக இருக்கான்னு தான் கேட்டேன், அந்த பிள்ளையவே என்னை திட்ட வச்சு சந்தேகப்பட வச்சுருக்கீங்க. இவ்வளோ கேவலமான ஒரு குடும்பத்தில் வந்து சம்மந்தம் வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சாலே எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. இது வெளியே தெரிஞ்சால் எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க, என் பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுது, டே பழனி அப்படின்னு என் பழனியை வேறு நாங்கள் சந்தேகப்பட்டு என் புருஷன் கேள்வி கேட்டார் அப்படின்னு சுகன்யாவை பார்க்க சுகன்யா அப்படியே கெத்தாக பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து திருப்பி இல்லை அப்படின்னு வந்து அத்தை அப்படின்னு கிட்டக்க வர யாரடி அத்தை அப்படின்ட்டு முடியை பிடிச்சி விட்டு தள்ளி விடுறாங்க. இந்த பக்கம் தள்ளி விட்டு அறைய போகிறாங்க, பலாறு எல்லாரும் சேர்ந்து டக்குன்னு தடுத்து தராங்கம்மா, அவளை அரைஞ்சி நீங்கள் ஏமா உங்களுக்கு கீழே இறக்கிக்கிறீங்க, அவள் போட்டுமா வீட்டை விட்டு வெளில அப்படின்னு இந்த பக்கம் சரவணன் சொல்ல இந்த பக்கம் பாண்டியன் உடனே வெளில போகிறீங்க, எங்களுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை, இப்படி ஒரு ஃப்ராடு குடும்பம், நாங்கள் போலீஸை கூப்பிடாமல் இருக்கிறோட சந்தோஷப்படுங்க, கிளம்புங்க உடனே அப்படின்னு கத்தும் பொழுதே வந்து இவர் காலில் விழுந்து கெஞ்சி பார்க்குறாங்க. அப்படியே தரன்னு இழுத்து கொண்டு போய் வெளில விட்டால் கரெக்டாக இருக்கும். எல்லா விஷயங்கள் அவங்க சொன்ன பொய்யும் சேர்த்து ஒரே நாளில் மொத்தமாக வெடிச்சா. ஆனால் அப்படி நடக்காமல் திருப்பி வந்து உங்களுக்கு வந்து பாவம் பார்த்து மன்னிச்சு என்ன இருந்தாலும் பொய் சொன்னாலும் பாவம் இல்லை அப்படின்னு வீட்டுக்குள்ளே இருக்க வச்சாங்க அப்படின்னா நமக்கே சமகாண்டாயிடும். உங்களுக்கு என்ன தோணுது, எப்படியோ ஒரு வழியாக மனசு வந்து சரவணா வந்து உண்மையை சொல்லிட்டாரு, இத்தனை நாளாக இழுத்துட்டு இருந்ததுங்கிறத பற்றியும் இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயத்தையும் பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்முடைய மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸையும் பாருங்கள். நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி ரிவ்யூஸ் அண்ட் ஷார்ட்ஸ் அதெல்லாம் வந்து அங்கே அப்லோட் பண்ணுறோம். அப்படியே வந்து இந்த தங்கமயிலுக்கு நடந்த சம்பவத்தை பற்றி கருத்தையும் சொல்லிடுங்க. தேங்க்யூ.